சேமான ஒரு ஷேப். அதுக்கு வந்து நான் வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க. மஞ்சள் கலரில் நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். அவிஞ்சாச்சு. நாங்கள் தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம். யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்களே வந்து இஞ்சி போட்டு இதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் காரப்பொடி. யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவருக்கு உப்பு போட்டிருப்போம். நான் நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையாக கேட்டுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி வந்து நம்ம இஞ்சி பொடி எடுத்துருக்கோம். தேவையான அளவு சிக்கன் 65 பொடி வந்து நாம் எடுத்துருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சிவப்பான கலரில் நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. நல்லா நம்ம கிண்டி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்ஃபிட்டு போட்டாச்சு. நல்லா முருகன்னு வந்து சாப்பிடலாம். இப்படி பொரிய விட்டுருங்க. இதுதான் நாங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு டிஷ்ஷு. எல்லாம் கீழே தான் சுற்றுது. அது கம்பெனி சம்மந்தப்பட்டதுமா? எடுக்கலான்னு பார்த்து அதான் கம்பெனி சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நம்ம நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.